ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது என் செல்லமே. யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள். உன் 2 விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். உன் நிம்மதியை கெடுக்கும் பிரச்சனைக்கு இன்று இரவோடு இந்த சாயப்பா முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன். ஆகவே வருத்தப்படாமல் சந்தோஷமாக இரு. உனக்கு இருக்கின்ற பிரச்சனையை நினைத்து நினைத்து பல இரவுகள் நீ அழுதே தூங்காமல் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நிம்மதிதானே இந்த சாயப்பாவோட சந்தோஷம். என்னுடைய செல்ல பிள்ளையான நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும்னு தான் உன்னுடைய குறிக்கோளை பார்த்து பார்த்து ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் எதற்காகவும் நீ கவலைப்படக்கூடாது, எதுக்காகவும் நினைத்து வருத்தப்படாதே. நீ நினைத்தது எல்லாமே ஒவ்வொன்றாக நடத்தி காட்டப் போகிறேன். உன்னுடைய பல நாள் கனவு எல்லாம் நனவாகப் போகிறது. இது நாள் வரை எதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த பிரச்சனைக்கு இன்று இரவோடு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம். சாயப்பா, நானும் உழைக்கின்றேன், முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறாய். பிறகு ஏன் வெற்றி என்னும் மகுடத்தை நீ சூட்ட முடியவில்லை? செல்லமே, வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்படத்தான் வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்னும் பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சாயப்பா, இதனால் தோல்வியை மட்டும்தானே கற்றுக்கொண்டு வந்தேன் என்றும் கூறுகிறாய். அதுவும் சரிதான். இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் இத்தனை சறுக்கல்கள்? உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் எல்லாம். உன் மன வலிமையுடன் போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் கண்டுவிட்டாய். இப்பொழுது என் சோதனைகள் அனைத்தையும் வென்றுவிட்டாய். ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நிர்கதியாய் நிற்பது போல உணர்கிறாய் அல்லவா? யாரும் இல்லை, நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் சாயப்பா என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நிற்கின்றதே, இந்த சாயப்பாவின் பிடியில்தான் உன்னை நான் தாங்குகிறேன். இதை நீ மனமாற உணர்கிறாய் அல்லவா? உன் வாழ்வில் என்னுடைய துணையோடும் உனக்கான மங்களங்கள், பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. அந்த நேரத்தில் மயங்காதே, கலங்காதே என் செல்லமே. காலம் பொன் போன்றது. வரும் பொன்னான நாட்களுக்குள் உன் வீட்டில் நல்லது நிச்சயமாக நடக்கும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம், தோல்வி, தவிப்பு, துரோகம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடு. அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணம் செய்வதுதான் உனக்கு நல்லது. ஆகவே முதல்ல புரிந்து கொண்டு காலக்கட்டுக்குள் பிரச்சனைகளை எல்லாம் காணாமல் போகும் காலம் எல்லாம் வந்துவிட்டது என் செல்லவே. நிரந்தரமற்ற பிறர் அன்புக்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ. இப்பொழுது உனது விருப்பம் நியாயமானதுதான். வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதுன்னு கவலைப்படாதே. விரைவில் இந்த நிலைமை மாறும். என் மீது நம்பிக்கை வை, எல்லாம் சரியாகிவிடும். எனக்கு நீ முக்கியம் என் செல்லமே. நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக கொடுக்கப் போகிறேன். உனது விருப்பம் நியாயமானது என்று நீ நினைக்கும் நீ அதற்கு தடையேறும் வந்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்றாய். உனக்கான கவலைகளை தூர வைத்துவிட்டு சலனமற்ற என் பாதங்களில் சரணடைந்து விடு. தடைகள் அனைத்தும் நொறுங்கும். உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஏனென்றால் நீ செய்த புண்ணியத்தால் உன்னுடைய எல்லா குறையையும், எந்த குறைகளும் இல்லாமல் சகல சௌபாக்கியத்துடன் வாழப்போகிறாய். இந்த பிறவியில்தான் உனக்கு தாய் குழந்தைக்கு இதுவரை செய்ததை விட உன் குழந்தை உனக்கு செய்வதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளையும் மூடினாலும் நான் உனக்கென்று ஒரு புதிய வாசலை திறப்பேன். அது உன் மன போராட்டத்திலிருந்து உன் சாயப்பா நான் உன்னை விடுவிப்பேன். உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு.
அவர்களுக்கு தெரியட்டும், இவர்களையா வெறுத்தோம் என்று. மகிழ்ச்சியோடு உன் பாதையில் செல்லப் போகிறாய். உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்து விட்டன என் செல்லமே. நல்ல விடிவு காலம் உனக்கு காத்திருக்கிறது. உனக்கான ஆறுதலான வார்த்தைகள் நான் சொல்லப் போகிறேன். எல்லாம் நல்லதாக நடக்கப் போகிறது. நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனி நீ எங்கும் எதற்கும் காத்திருக்க அவசியமே இல்லை. இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது. உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் இந்த சாயப்பாவின் அற்புதங்கள் நடக்கும் காலம் தொடங்கிவிட்டது. ஆம் செல்லமே, இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. மகிழ்ச்சியோடு அதை அனுபவிக்க தயாராக இரு. ஏனென்றால் வரும் காலம் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம்தான். சில நேரங்களில் நடக்குமா நடக்காதா என்று இனி நீ யோசிக்க தேவையே இல்லை. ஏனென்றால் உனக்கு வரவேண்டிய நேரத்தில் எல்லாம் வந்து சேரும். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாதுதானே. இதை உன் மனதில் ஆழமாக பதித்து வை. நீ நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா நான் மாற்றுவேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்வில் நடந்தேறும். நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கும். நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் இந்த சாயப்பா ஒவ்வொன்றாக செய்து காட்டப் போகிறேன். கவலைப்படாதே. வாழ்க்கையில் ஜெயித்திட உழைப்புகளும் முயற்சிகளும் மிக மிக முக்கியம். ஆகவே தோல்வி என்பது இறைவனின் சோதனை. இந்த சோதனையை கடந்தால்தான் உனக்கு பரிசு கிடைக்கும். இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய். இனி நீ வெற்றி என்னும் கனியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் என் செல்லமே. கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய். கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம். ஆனால் அது நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம். அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே. அது வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். இத்தகைய சூழ்நிலையிலும் இந்த சாயப்பாவை மனதார நினைப்பதற்கும் தியானம் செய்வதற்கும் நல்லதொரு வழியை வகுக்கும். நிச்சயமாக இந்த இரண்டும் உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும். அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றலாகும். எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு சிந்தித்தால் நிறைய வழிகள் பிறக்கும். ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா? உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறிவிட்டது என் செல்லமே. நான் சொன்னதை தனியாக கேள் என்றேன். நிச்சயமாக உனக்கான 2 விருப்பங்களும் அடுத்தடுத்து நிகழ்வுகளும் நல்லதொரு நிகழ்வுகளுமா உன் வாழ்க்கையில் ஈடேற நடந்தேறப் போகிறது. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.